இவர்கள் வந்து அதிமுகவுடன் பிஜேபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க பொறுத்து இருந்த பிறகுதானே வெளியே வந்தாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவு பதிவுத்துறையில நடந்த மோசடி புகார்கள் வந்து ஒன்னாவது சிபிசி அடிக்க போயிடலாம், ஒன்னாவது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இது வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக ஒரு ஒருங்கிணைந்த மையம் மதுரையில் திறக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒருங்கிணைந்த மையங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் சப்போர்ட்டுக்காக அவங்களுக்கு திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கான பணிகள்ல அவங்க அந்த அவங்களுக்கு மாற்றுத்திறன் சம்பந்தப்பட்ட நலத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறது. அதே இதில் மாற்றுத்திறன் தேவையான முதல் கட்டமான அனைத்து பிசியோதெரப்பி உள்ளிட்ட மருத்துவ உதவிகள் உள்ளிட்டவை அமைந்த ஒரு ஒருங்கிணைந்த மையம் திறக்கப்பட்டது. இது மாதிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பிளாக்லையும் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டுக்கு தேவையானது அவங்களுடைய நலத்திட்டங்கள் சார்பாகவும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கான இந்த ஒருங்கிணைந்த மையம் வந்து திறக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி மற்ற பிளாக்லையும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் திறந்து வச்சுக்குவாங்க. வேற ஏதாவது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் முடிஞ்சிருச்சா இல்ல தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் 80% இன்னொரு 100-120 பொறுப்புகள் கிட்ட வேலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சியை வேலிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில தினங்களுக்குள்ள அதுவும் முடிவெடுக்கும். ஏன்னா இப்ப போறதுல டெம்பரரி போஸ்டிங் தான், பெர்மனன்ட் வந்து இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் நடக்கும். இப்ப டெம்பரரியா ஒவ்வொரு இடத்துலயும் போஸ்டிங்க்கும் முடிவடைந்து விட்டது. அதிகபட்சம் ஒரு 100-120 கிட்ட வந்து முடிவடையாமல் இருக்குது. அதை அங்கங்க வேலிடேஷன் பண்ணி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. ஒப்பந்த பணியாளர்கள் மின் வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுத்துட்டு வராங்க. நீங்க வந்தோடனே நிரந்தரமாக்குன்னு சொல்லி இல்ல ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லல. ஏன்னா ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கான்ற கணக்கெடுப்பை இப்பதான் துவக்கிறோம். 3 வாரமா அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்ம கிட்ட வந்து சேரலாம். ஏன்னா இப்ப எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்கள், ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து கணக்குல இல்லாம இருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கணக்கெடுத்த பிறகுதான் நம்ம இதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கறத ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சி வழியாக நம்ம எடுக்கிறோம். உங்க பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சி வழியா எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அது எல்லாம் இப்ப என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படிதான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியா தான் எடுக்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வழியாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ என்ன பண்றோமோ அதான் பண்ண முடியும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் நம்ம ஒரு முடிவு பண்ணணும். கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க வந்து இல்லை இந்த சப்ஸ்டேஷன்ல ஒப்பந்த பணியாளர்கள் கணக்கெடுப்பு நடந்த பிறகு நம்ம வெளியிடுவோம் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்கிட்ட நிறைய ஒப்பந்த தொழிலாளர் வந்து பேசினாங்க. அவங்க விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு அவங்க எவ்வளவு பேர் கணக்கெடுத்து முடிச்ச வரைக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம், நம்ம வெளியிடுவோம், நம்மளுடைய அவங்க சிஸ்டம்ல கொண்டு வருவோம். அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்க என்ன ஒப்பந்தத்துல என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸ்கில்டா அன்ஸ்கில்டு லேபரா இருக்காங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பதான் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிற பண்ணி விரிவான விசாரணை கண்டிப்பா தேவைப்படும். இதுல பல அளவுலையான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்கு. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பா கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து இது தனியா ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பட்டா பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பத்திரப்பதிவு துறையில துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த பத்திரங்கள்லாம் ஹோல்டு பண்ண வேண்டும். எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள், எதனால, யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, ஏன்னா யாருடைய சம்பந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அந்த பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் அதுல யார் அங்க இருந்தாங்க, யார் மூலமா நடந்துச்சு, இது அப்ப இருந்த துறையில யாரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்தாங்க, இது அனைத்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய போலி பத்திரங்கள் இப்ப புகாராக வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகள்.
இது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய கதை. இது இப்போ இந்த ஆமா, இப்ப வந்தவொடனே இவ்வளவு பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசு நடந்துருக்காங்க. இப்ப இந்த இதுல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் விரிவாயிரத்துக்கு உடனே சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பதிவுத்துறையில நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து ஒன்னாவது சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க. ஒன்னாவது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? ஒன்னாவது எவ்வளவு பெரிய பிரச்சனை கைப்பற்றாங்க. ஆனா பல புகார்கள் இருக்கு. நம்ம வந்து எதெல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுதோ எதெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சில இருந்து பத்திரம் முடிக்க கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேசி வந்து புகார் அளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்லிருக்காங்க. அது ஹெச்ஆர்என்சியை நிறைய பேர் ரிலேட் பண்ணி சொல்றாங்க. ஹெச்ஆர்என்சியில அவங்களுடைய வேலையை அவர் கரெக்டா வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசி வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. இது மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. நேற்று உயர்நீதிமன்றத்தோட சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. அங்க அதிகாரிகள் மட்டத்திலும் அதுக்கு மாவட்ட மட்டத்திலும் இன்னும் வேற எங்கெல்லாம் தொடர்பு கண்டிப்பா விசாரிக்கப்பட வேண்டும். அந்த துறை அமைச்சர்களும் இது மாதிரியான எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள் நடந்திருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்கள் கடந்த சில நாட்களாக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா வேற ஏதாவது பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான போலி பத்திரங்கள், நீர்நிலைகள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் அது கோயில் நிலங்கள் இது மாதிரியான வந்திருந்தா கண்டிப்பா கவனத்துக்கு கொண்டு வாங்க. விரிவான விசாரணை நடத்தப்படும். நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாம இருக்கு. கடந்த 5 வருஷத்துல ஒரு நாள் சிபிசிஐடி போயிருக்காங்க. எதுவுமே இல்ல இதெல்லாம் ஃப்ராட் அண்ட் கேஸ். இது வந்து முறைகேடு. இது வந்து கிரைம் அஃபென்ஸ். இது கண்டிப்பா வந்து கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் டிஸ்பியூட். இது சொத்து பிரச்சனை இல்ல ஃபேமிலி டிஸ்பியூட் தான். இது வந்து முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யப்பட வழக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நீங்க புறம்போக்குல நீர்நிலைகளை அவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க வந்து அரசுக்கு தெரியாமல் நீங்க பத்திரம் முடிச்சு முற்றிலும் குற்ற சம்பவம். அது கண்டிப்பா அது வந்து சார், உங்க கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார் இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையா? இல்ல மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கு. அப்படி இருந்தா யாருக்கு ஆதரவு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் திமுக சொல்லக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப 5 வருஷமா இது இந்த இடத்த பதிவு செய்ய முடியல. நாங்க பதிவு செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தோம். பரந்தாமன் ஒரு வார்த்தை சொன்னாரு, பழனி போய் பத்திரப்பதிவு துறையில இப்ப நீங்க இந்த இது மட்டும் இல்ல, நாங்கதான் சொல்றோம், இது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளவு பேர் சஸ்பென்ஷன்ல இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்க வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன்ல இருந்தவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் வந்து பத்திரப்பதிவுல நாங்கள் இப்போ ஓப்பனா சொல்றோம். பத்திரப்பதிவு துறையில கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் எழுதுவாங்க. எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். நிறைய இடத்துல நடந்திருக்கு. இது எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவுல யாரையும் மன்னிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா 100% அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பா திமுக வந்து, ஏன்னா திமுக செஞ்சு இல்ல திமுக ஏன்னா ஆள் பிடிக்கிறது இப்ப திமுக தான் வந்து எல்லா இடத்துலயும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையில இறங்கிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்க திரும்பவும் சொல்றோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுகவை சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டுதான் இருக்காங்க. மீண்டும் ஒண்ணு சொல்றோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்ல இருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேல குடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்பந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்க வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேல பிடிபட்டதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துட்டு வரணும். நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ சொல்றோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்ல என்னன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அதாவது கூட்டணி இந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்ல அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இந்த எம்எல்ஏக்களும் நீங்க பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்றாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிச்சாலே அரசை டிஸ்மிஸ் பண்ணுவோம், அரசுக்கு எதிராக பண்றோம். அதை தானே அவங்களுடைய முயற்சி. அந்த முயற்சி தானே இப்ப அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் வந்து
எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவாங்க. எந்த நம்பிக்கையில சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு? எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதான் சொல்ல வர்றாரு. சார் நாங்கள் வந்து எப்ப வேணாலும் அடிப்படையில சார் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவார். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் ஒரே என்ன சொல்றாங்க, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா திமுக அதிமுக அலையன்ஸ் அதாவது காங்கிரஸ் என்ன காரணத்துல வெளியே வந்தாங்க? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடன் பிஜேபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க பொறுத்து இருந்த பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்னு திமுக தனியா நின்றிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக உடலாம் இல்ல, திமுக தனியா நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வரும். திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க வந்து 18, 19, 20 தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் ஐஎம்எல் இருந்தனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்ப இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து பாமக எல்லாம் சேர்த்து. திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அறுக்க முடியும். இப்ப போன தடவை ஆட்சி அமைத்தது ஏன் 2011 2014 அவ்வளவு பெரிய படுதொலை இருந்தாங்க. அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்தனால காரணத்தினால மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமா இருக்கு. ஸோ அவங்க இவ்வளவு தூரம் சீட்டு வாங்கினதான் காங்கிரஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லையே என்றால் அவங்க 20 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அதை வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவும் சேர்ந்து நினைச்சா யாரு கூட? அதனாலதான் வந்து வெளியே வர்றாங்க. அதுல எந்த தவறும் இல்லையா? அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் சேர்றதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்ப சொல்ற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அததான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேற எந்த காரணம் காலையில ஏன்னா முன்னாடி எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறப்ப கட்சி அலுவலகம் அறிவாலயம் பக்கமும் போக மாட்டார். சென்னையில இருந்தா அறிவாலயம் பக்கமும் போறதில்ல. அந்த செனட்டர் அவர் தெருவுக்குள்ள எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்க பார்த்தது இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டு உள்ளே யாரும் அனுமதிச்சல. ஆனா இன்னைக்கு லண்டன்ல போய் கட்சி நடத்திட்டு லண்டன்ல இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துற அளவுக்கு அதான் அந்த கட்சி இருக்கு. அவங்க அங்கிருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளவு அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்க அதாவது லண்டன்ல இருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கிருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல பலம் வந்திருக்கு. இதைதான் அனிதா ராஜனுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்க போறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னா நம்ம பார்க்கணும். இதற்கு மேல சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அர்த்தம். அதே போல காங்கிரஸ் அவங்களுடைய திட்டங்கள் தானே இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தானே இதெல்லாம் அவங்க பேசப்பட்டதுனால தானே அவங்க வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணும்ன்றாலும் இவங்க வெளியே வந்தாங்க. கூட்டணி கட்சிகளை எதுக்காக வெளியே வந்தாங்க? அவர்கள் யாரும் வந்து திமுக இந்த மாதிரி நேரத்துல கைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? அவர்கள் இப்படி தவறான முடிவு எடுத்தால் அந்த முடிவிற்கு அவர்கள் வேணா சூழ்நிலமா அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த முடிவு எடுக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள். பட் மற்ற கட்சியினர் அந்த எப்படி அந்த கொள்கைக்கு எதிராக இல்ல அந்த ரெசிக்னேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரெசிக்னேஷன் இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தலைமை யாரோட கனெக்டாக இருக்க தெரியல. அதிமுக தலைமை என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியல. அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு யாருக்குமே தெரியும். அதிமுக தலைமையை நம்பி யாரு பயணிப்பா? ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கிற நீங்க ஒரு 20 பத்திரிகையாளர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் வந்து பத்திரிகை துறையில நீங்க நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எந்த கட்சியில் அதிமுக போய் சேரலாமா யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவீங்களா? அதிமுக முடிச்சுக்கிறேன். அதிமுக போய் சேருவேன் கைட் பண்ணுவீங்களா? ஏன்னா அந்த நிலைமையில அந்த கட்சி இருக்கு. நீங்க எம்எல்ஏக்களாக தொடர்வது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு தொகுதிக்குள்ள போறாங்கன்னா சும்மா போக முடியாது. அவங்க போய் மக்களை பார்க்கணும். மக்கள் வந்து 4 விஷயம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் கட்சி தலைமையும் அவங்களை கைவிட்ட நிலைமையில அவங்க என்ன செய்வாங்க? அவர் போய் திமுகவோட சேரணுன்ற முயற்சி எடுத்த பிறகு அவங்க தொகுதிக்குள்ள தலை காட்ட முடியாது. எந்த அதிமுக எம்எல்ஏவும் தொகுதிக்குள்ள எப்படி போய் தலை காட்டுவாங்க? இன்னைக்கு அவங்க வந்து திமுகவோட அவர் சேரணும்
எம்எல்ஏ நீங்க மக்களை சந்திக்கணும்ல. நீங்க எம்எல்ஏ எல்லாம் வெறும் மாவட்ட செயலாளர்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சி இருக்கும், அரசு நிகழ்ச்சி இருக்கும். மக்கள் போய் ஒரு குறைகளை சொல்ல வருவாங்க. அவர் திமுகவோட சேரணும்னு அவங்களுடைய திரு எடப்பாடி அவர் முடிவு செஞ்ச பிறகு எந்த எம்எல்ஏ அவங்க தொகுதிக்குள்ள போக முடியும்? யாருமே போக முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையிலேயே முடங்கி கிடக்காங்க. அதிமுக எம்எல்ஏ பல பேர் சென்னையிலேயே முடங்கி கிடக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அரசியல் வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கட்சியில் தொடர முடியாமல் வெளியே வர்றவங்க. அதுக்கும் இதுக்கும் நீங்க இப்படி அதிமுக பத்தி விமர்சனம் பண்ணுகிற பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, பல கட்சி போயிட்டு வந்த நிர்மல்குமார் எங்களை விமர்சனம் செய்வதற்கு தகுதியற்றவர் சொல்றாரு சார் மேடையில். திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லாம் ஒரே கட்சியில 5 நிலைப்பாடு எடுத்தவங்க. முதல்ல அம்மா, அப்புறம் சின்னம்மா, அப்புறம் அண்ணன் டிடிவி, அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் சின்னம்மாவை முதல்வராக்குறேன், அப்புறம் அண்ணன் டிடிவியை முதல்வராக்குறேன், அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் முதல்வராக்குறேன், அப்புறம் திரு எடப்பாடியை முதல்வராக்குறேன். இப்போ அவருடைய ஒரே முயற்சி எப்படியாவது திரு எடப்பாடி அவர்களை காலி செய்து விட்டு பொதுச் செயலர் ஆகணும்ன்ற முயற்சி தான் முழு வீச்சு எடுத்துட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது அந்த அதிமுகவோட பொதுச் செயலர் தான் அவர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரே கட்சியில அஞ்சு நிலைப்பாடு எடுத்தவர். நான் கட்சி மாறியது என்னைக்கும் என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை. என்னுடைய சொந்த லாபத்துக்கு நான் போய் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சேர்ந்தா நான் திமுக தான் போய் சேர்ந்திருக்கணும். இல்ல நான் போய் ஏதாவது 4 விஷயம் 4 இடத்துல காசு வாங்க நினைச்சிருந்தா அப்ப இருந்து ஆளுங்கட்சியில போய் சேர்ந்திருக்கணும். கடுமையான போராட்டங்களுக்கு திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து கடுமையான போராட்டங்களுக்கு என்னுடைய அரசியல் பாதை இருந்தது. என்னைக்கும் என்னுடைய சுய லாபத்திற்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் அப்ப போய் என்னுடைய சுய லாபத்துக்கு எடுத்திருந்தா நான் அப்ப வந்து ஆளுங்கட்சியிலயோ இல்ல அப்ப எங்க எனக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு கிடைக்குமோ அங்க போயிருக்கணும். நான் கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கடுமையான பயணம். மக்கள் யாரை விரும்புறாங்களோ அப்படி ஒரு தலைமை அண்ணன் விஜய் அவர் அதை நோக்கிதான் பயணிச்சோம். அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நம்ம அசஸ்எஸ் எடுக்கிற வேலைகள் நடந்துட்டு வரோம். அசஸ்எஸ் எடுக்கிறதுல ஒரு சில இடத்துல அந்த என்ட்ரி பண்றப்ப மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான இடங்கள்ல அது எங்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அது யாருக்கும் தவறாலாம் போகாது. ஏன்னா திரும்ப அசஸ்மெண்ட் எடுக்கிறப்ப அவங்க ரீடிங் எல்லாம் வரப்போ அது சரி செய்யப்படும். சார் 6 மாதத்துல திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்றுலாம் நிறைய பேசியிருக்காரு. அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு பதட்டத்திலேயே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியோ அண்ணன் அனிதா அவர்கள் பேசிட்டு இருக்காரு. என்ன பதட்டம்னு தெரியல. ஏன்னா அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, நாங்க திருச்சி சிவா அவர்கள் கேபினெட் அமைச்சர் ஆயிடுவார்னு சொல்றாரு. அப்புறம் என்ன நீ உஸ்லம்பட்டியாங்கிறாரு. நாங்கள் எதுவுமே சொல்லல. என்ன சொல்றோம், அவர் என்ன ரவுடிங்கிறீங்க அப்படிங்கிறார். நாங்க அப்படிலாம் சொல்லலையா. உங்களுடைய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடன் இருப்பவர்கள் அவர்கள் செய்த லேண்ட் கிராபிங் எத்தனை அவர்கள் அந்த ஏரியால பண்ண லேண்ட் கிராபிங் எவ்வளவு இருக்கு. அவர்கள் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த தென் மாநிலங்கள்ல தூத்துக்குடி திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை எந்த இடத்துல நில அபகரிப்பு எதை பார்த்தாலும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயர் வராமல் எதுவுமே கேட்டா நான் அனிதா ராதாகிருஷ்ணன் உடன் இருக்கிறேன் அவருடைய டிரைவராக. ஏன் போன வாரம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு முக்கியமான இப்ப இருக்கிற ஒரு எம்பியோடைய சொந்த இடம். அதுவே 60 ஏக்கருக்கு மேல. அதை போய் இவர்களுக்கு அங்க ஒரு கொட்டைகள்லாம் போட்டு கைப்பற்றுறாங்க. கேட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் டிரைவருங்கிறாங்க. எங்களுக்கு போன வாரம் ஒரு புகார் வந்து. ஸோ அது மாதிரி எங்க போனாலும் அவருடைய பெயரை சொல்லி பண்றது யாருடைய தைரியத்தில் இவருக்கு தெரியாம இருக்குமா? அந்த நம்ம 2-3 மாவட்டம் இப்போ இல்ல 25 வருஷமா என்னைக்கெல்லாம் மணல் முதல்ல 2003 ஓபன் பண்ணப்பட்ட போது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அவ்வளவு பெரிய ரவுடிசம், அவ்வளவு பெரிய இடத்துல பிரச்சனைகள், அப்ப நடந்த பல கொலைகள் எல்லாமே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தூண்டுதல் பேர்ல 2003 அந்த கிரீல்கள் போட்டு பக்தர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினாங்க. ஆனா அது கடந்த 5 ஆண்டுகள போட மாட்டாங்க. ஆனா இப்போ பக்தர்களுக்கு இடைஞ்சலா இன்னும் போராட்டம் அறிவிக்கல. அவருக்கு நிறைய புரியாமல் இருக்கிறாரு. அவர் ஏதோ பதட்டத்துல பேசுறாரு, நிறைய புரியாமல் இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் கொஞ்சம் நிதானமாக. ஏன்னா அவர் 5 வருஷமா அமைச்சரா இருந்தார். யாராவது டக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் எந்த துறை அமைச்சர்னு சொல்ல முடியுமா? எந்த துறை அமைச்சர்னு தெரியாமல் செயல்பட்டு இருந்த ஒரு அமைச்சர் கண்டிப்பா இப்பயாவது அவர் கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசு